ஸோ இதில் ஒரு செக்ஷன் மட்டும் விட்டுட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆன் பண்ணி விட்டோம்னா, நம்ம எந்த ஒரு செட்டிங்குமே பண்ண தேவையில்ல. அதுவாகவே எல்லாமே பார்த்துக்குறோம்னு சொன்னாமோ, மேனுவல் செட்டப் எப்படின்றத நம்ம அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஃபர்தர் லிமிட் த ரீச் ஆஃப் யுவர் ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்விட்ச் த செட்டப். ஸோ ஸ்விட்ச் த செட்டப்ன்றது வந்து நம்ம மேனுவலாக நம்ம செட் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். நமக்கு ஒன்ஸ் நீங்கள் ரீஜன் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஏஜ் வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ப்ராடக்ட் பெஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா 25லேருந்து 27 தான் அப்படின்னா, ஆட் வந்து அந்த 2 பேருக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் ஆகும். அந்த 2 வருஷங்களுக்கு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் எல்லாமே இங்கே மட்டும் தான் அலோகேட் ஆகும். நம்மளோட ஆடியன்ஸ் குரூப் வந்து வைடாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யூசர் சஜஷன்ஸ் நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தான் ஏஜஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஜெண்டர், இப்போ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் ஒன்லி மேல் தான், ஒன்லி ஃபீமேல்னா அதை செலக்ட் பண்ணலாம். இல்லை 2 பேர்னா 2 பேர் இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து கஸ்டம் ஆடியன்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அந்த கஸ்டம் ஆடியன்ஸ் இதில் வந்து நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். டீட்டெயில் டார்கெட்டிங் பார்க்கலாம். ஸோ டீட்டெயில் டார்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் நம்ம ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், காமர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அப்படின்றப்ப ஷாப்பிங்கில் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ இப்போ ஷாப்புன்னு போட்டோம், ஷாப்பிங் ரீட்டெயில் போட்டிருக்கோம். ஸோ ஃபேஸ்புக்கிட்ட ஒரு டேட்டா இருக்கும், இவங்கெல்லாம் ஷாப்பிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அந்த டேட்டா எதை பேஸ் பண்ணி எடுப்பானா, அவன் ஃபேஸ்புக் டேட்டா, இன்ஸ்டாகிராம் டேட்டா, வாட்ஸ்அப் டேட்டா, அவன் என்னென்ன டூல் வச்சுருக்கானோ இதை பேஸ் பண்ணி அவன் அந்த ஆடியன்ஸோட டேட்டா அவன் ஃபெச் பண்ணுவான். ஸோ நம்ம அந்த ஆடியன்ஸோட டேட்டாவை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிஃபைன் ஃபர்தர் கொடுத்து நான் இன்னும் கொஞ்சம் மொத்தமாக வந்து 3 கேட்டகரி இருக்குது. டெமோகிராஃபி, இன்ட்ரெஸ்ட்டு, பிஹேவியர்ஸ். ஸோ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா வைடர் ஆடியன்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி காமர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அட்வான்டேஜ் ப்ளஸ்மே தனியாக டெஸ்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக டார்கெட்டிங் கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஷாப்பிங்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து இப்போ டெமோகிராஃபி ஓப்பன் பண்ணி நான் ஃபுல்லாக கட்டுறேன். டெமோகிராஃபின்றது வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க படிக்கிறவங்களா, ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களா, இல்லட்டா லைஃப் ஈவெண்ட், அவங்களுக்கு பர்த்டே வரப்போதா, இல்லை ஃபேமிலி விட்டு ரொம்ப தூரம் இருக்காங்களா, இல்லை அவங்க டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இது. டெமோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் இது கிடைக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸில் வந்து என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் தான். யாருக்கு வந்து கிட்ஸு வந்து 3 to 5 years ஆஃப் கிட்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை ஏஜ்டு 9 to 12 வயசு கிட்ஸ் இருக்காங்க, நம்ம கிட்ஸ் ப்ராடக்ட் வச்சுருக்கோம்னா இவங்க எல்லாரும் செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு மட்டும் தான் போகும். இப்போ வந்து டாட்லர் மட்டும் டார்கெட் பண்ணுங்கன்னா ஃபேஸ்புக்கில் எனக்கு எப்போ மேரேஜ் நடந்துச்சு, நம்மளோட ஆனிவர்சரிலாம் அதெல்லாம் அப்டேட் பண்ணுற டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அவங்கள நம்ம டார்கெட் பண்ண போகும்போது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காட்ட முடியும். ஸோ இதே சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரி நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட் டார்கெட் பண்ணால் டேரெக்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே போட்டால் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆடியன்ஸில் வந்துருவாங்க. அவங்கள நம்ம டார்கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு அக்கௌண்டன்ட் டார்கெட் பண்ணணும், அக்கௌண்டன்ட்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ டெமோகிராஃபியை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டெமோகிராஃபி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். மோஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்கும். டெமோகிராஃபியில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோங்க, எம்ப்ளாயா, இல்லை இண்டஸ்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சர்ஸு, ஆர்கிடெக்சராக இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா அவன் கொடுப்பான். ஆர்கிடெக்சர்லாம் அவன் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுவான்னா, இப்போ வந்து ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஆர்கிடெக்சர் பேஜ், இல்லை வந்து சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவன் டேட்டா எடுக்கிறான். ஸோ அதனால் மோஸ்ட்டாக அக்யூரேட்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஸ்ட்ரக்ஷனு, ஐடி சர்வீசஸு, யார் ஐடி பீப்புள், யார் ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணுறா, நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ்புக்கில் வந்து ஒர்க்கிங் அட் சம்திங் போடுறோமோ அதெல்லாம் பேஸ் பண்ணி எடுப்பான். ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் வைடர் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். யார் பிஸ்னஸ் பீப்புளை டார்கெட் பண்ணலாம், ஃபேமிலியை டார்கெட் பண்ணலாம், என்டர்டைன்மெண்ட்டுன்னு போட்டோம்னா லைவ் ஈவெண்ட்டாக, மூவியாக, அந்த மூவி பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம். ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு போட்டால் என்ன மாதிரி பிரிவேஜா, ஆல்கஹால் லவ்வர்ஸா, அந்த மாதிரி. ஹாபீஸ்ன்னு எடுத்துகிட்டா புக்கு ரீட் பண்ணுறவங்க, சில பேர் புக்கை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சோஷியல் மீடியாவில். நான் இந்த புக்கு படித்தேன், அந்த புக்கு படித்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களெல்லாம் ஒரு கேட்டகரியில் வச்சுருப்பான். சில பேர் வந்து டாக், சில பேர் #டாகு, #கேட்டு, இல்லை வந்து என்னோடய டாக் வந்து இப்படி இருந்துச்சுன்னு ஸ்டோரிலாம் போடுவாங்களே, அது எல்லாத்தையுமே ஏஐ வந்து ஃபெச் பண்ணி ஒரு மிஷின் லேர்னிங் மாதிரி அந்தந்த பக்கெட்டில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த டார்கெட் ஆடியன்ஸை நம்ம ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 8 to 9 years நான் இந்த கேம்பெயின் ஆட் அக்கௌண்ட்டில் மேனேஜ் பண்ணதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த டார்கெட்டிங்கு, இந்த ஏஜு, இது எல்லாமே செட் பண்ணுறலாம். பட் இதோட மோஸ்ட் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் தான். இமேஜஸ் என்ன பண்ணணும், வீடியோஸ் என்ன பண்ணணும், அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேனுவலாக க்ரியேட் பண்ணால் பண்ணுங்கள், இல்லை அட்வான்டேஜ் ப்ளஸ்
க்ரியேட் பண்ணுறதுனா க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் பற்றி பேசலாம்.